ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி, பெருச்சாளி எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியாக எப்படி விரட்டலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த வெங்காயம் வச்சு தான் நம்ம எல்லா டிப்பும் பண்ணியிருக்கோங்க. நான் 3 டிப்பு 4 டிப் சொல்லியிருக்கேங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுக்காக நான் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. இந்த வெங்காயத்தை நம்ம ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த வெங்காயத்தை இந்த ரவுண்டு பீஸாக இருக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூ கட்டுற நூல் இல்லை தைக்கிற நூல் இந்த மாதிரி எதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த வெங்காயத்தை ஒவ்வொன்றா வச்சு கட்டி விடுங்க. நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் பண்ணுறோங்க. நல்லா எஃபெக்டிவான டிப்புங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் ஒன்று கட்டியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் கட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், எல்லாத்தையும் கட்டியாச்சுங்க. இதை நம்மளுக்கு பல்லி, கரப்பாம்பூச்சி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் கட்டி விட்டுக்கலாங்க. இதோட வாசத்துக்கே கண்டிப்பாக வராதுங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த கிராம்பு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த கிராம்பை இந்த மாதிரி வெங்காயத்தில் நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாங்க. இது எல்லாமே நல்லா பவர்ஃபுல் ரெமெடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா 2 பக்கமும் கிராம்பு குத்தி எடுத்தாச்சுங்க. இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த கற்பூரங்க. இந்த கற்பூரத்தை இந்த மாதிரி வெங்காயத்து மேலே இந்த மாதிரி நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே வெங்காயத்து மேலே கிராம்பு குத்துருந்தே நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. அது மேலே நம்ம கற்பூரம் சேர்க்கறனால நல்லாவே பவர்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நம்மளுக்கு பல்லி, கரப்பாம்பூச்சி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் இந்த மாதிரி வச்சு விடுங்க. அதே மாதிரி மளிகை சாமானம் வைக்கிற டப்பாக்கிட்டே அதிகமாக பல்லி நடமாட்டமெல்லாம் இருக்குங்க. அங்கேயும் இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பீஸ் தேவைப்படுதோ எங்கெங்கே பல்லி, கரப்பாம்பூச்சி தொந்தரவு அதிகமாக இருக்கோ அங்கே கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு விடுங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் இருக்குது பாருங்கள். இதை நம்மளுக்கு அதிகமாக பல்லி தொந்தரவு எங்கே இருக்கோ அங்கே கட்டி விட்டுக்கலாங்க. அதிகமாக நம்ம வீட்டுகளில் இந்த ஜன்னல்களில் தான் அதிகமாக பல்லி நடமாட்டம் இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி ஜன்னலில் கட்டி விட்டுருங்க. இதோட வாசத்துக்கே கண்டிப்பாக வராதுங்க. இது வாரத்தில் ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம பாத்திரம் வைக்கிற செல்ஃப்லேயும் அடியில் கரப்பாம்பூச்சி, குட்டி குட்டி பூச்சியெல்லாம் இருக்குங்க. அதுக்கு இந்த மாதிரி நம்ம கட்டி விட்டுட்டா போதுங்க. கண்டிப்பாக பல்லி, கரப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க. உங்களுக்கு எங்கெங்கே அதிகமாக தொந்தரவு கொடுக்குதோ அங்கே கட்டி விட்டுக்கோங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. அந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நாப்தலின் பால்ஸ் ஒன்று எடுத்துருக்கேங்க. இதை பூச்சி உரண்டைன்னு கூட சொல்லுவாங்க. இதை இப்போ நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க. நான் சொன்ன எல்லா டிப்பும் ரொம்பவே பவர்ஃபுல்லான டிப் தாங்க. இந்த டிப் பார்த்திங்கன்னா எலி, பெருச்சாளிக்கு உண்டானதுங்க.
வீட்டில் எறும்பு கொசு இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணது வந்து சேர்த்துக்கலாங்க. அது கூட இன்னொரு கற்பூரம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 பீஸ் போல் கற்பூரம் எடுத்துருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நல்லா எஃபெக்டிவான பொருள் தாங்க. எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். நம்ம எதுவுமே வெளியே போய் வாங்க வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து அந்த தண்ணியை கொதிக்க வைங்க. நம்ம போட்டிருக்கிற அந்த பூச்சி உருண்டை கற்பூரம் நல்லா வந்து கரைஞ்சி வரணுங்க இந்த தண்ணியில். அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கணுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஆஃப் பண்ணிக்கலாங்க. சூடு நல்லா ஆறின பிறகு இப்போ எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கம்ஃபர்ட் சேர்க்க போகிறோங்க. உங்கள்கிட்ட டெட்டால் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட கம்ஃபர்ட் இருக்கிறனால அது சேர்க்குறேங்க. ரெண்டுமே எஃபெக்டிவாக தான் இருக்குங்க. பாருங்கள், கம்ஃபர்ட் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் இந்த மூடியில் சின்ன சின்ன ஹோல்ஸாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை வந்து இந்த ஜூஸ் பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இந்த லிக்விடு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நம்மளுக்கு பல்லி கரப்பான்பூச்சி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே அடித்து விட்டுக்கலாங்க. எப்பயுமே நைட் டைமில் கிச்சனில் வந்து இந்த சிங்கில் இருந்து தான் வந்து கரப்பான்பூச்சிக்கு அதிகமாக வருங்க, சின்ன சின்ன பூச்சியெல்லாம். அதனால் நைட் டைமில் எப்பயுமே படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு படுங்க. இதோட வாசத்துக்கே கண்டிப்பாக வந்து கரப்பான்பூச்சி வராதுங்க. அதே மாதிரி நைட் டைமெல்லாம் இந்த மாதிரி சமையல் கட்டில் திண்ணில் இந்த மாதிரி டைல்ஸ் மேலெல்லாம் நல்லா அடித்து விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுப்பு மேலே எல்லாமே எல்லா பக்கமும் நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இந்த கதவு ஓரங்கள்லாம் கரப்பான்பூச்சி பல்லி அதிகமாக தொந்தரவு வருங்க. அதனால் இந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஜன்னல்கள்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. எப்பயுமே சிலிண்டர் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரப்பான்பூச்சிக்கு அதிகமாக வருங்க. அதனால் இந்த சிலிண்டரில் வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த லிக்விடை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலி தொந்தரவு அதிகமாக இருக்குங்க. அதனால் இந்த இடத்துலையும் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. எலி பூரான் பூச்சி எது இருந்தாலும் இந்த தண்ணிக்கு சுத்தமாகவே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் தோட்டம் இருந்தாலும் அங்கேயும் வந்து இந்த தண்ணியவே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா இதை வந்து குழந்தைங்க வாயில் வைக்கக்கூடாதுங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.